ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் கொத்துக்கறியை வச்சு ஒரு சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக மட்டனை வச்சு நம்ம அந்த சுக்கா செய்வோம். இன்றைக்கி அந்த கொத்துக்கறியை வச்சு நம்ம செய்யும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முதல்ல மண் சட்டி எடுத்துக்கோங்க, இல்லைனா அடிகனமான ஒரு இரும்பு வானல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு அதை செய்யுங்க. ஒரு அரை துண்டு பட்டை, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூளாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நிறையா சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் அரிஞ்சு பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்கணும். இதுக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்ல சுருளை வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறியை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற கறியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் நான் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், விருப்பம் இருந்தால் 1 டீஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் நான் முன்னமே சேர்த்துருந்தேன்னா நான் இப்போ இது தூள் சேர்க்க மாட்டேன். நான் ஜீரகமாக சேர்த்துக்கிட்டதுனால தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லா கலவைகளையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர கலந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டுறலாம். நமக்கு மட்டன்றதுனால கொஞ்சம் நேரம் எடுக்கும் நல்லா வெந்து வரத்துக்கு. இது வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எனக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆச்சு வெந்து வரத்துக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டு செமி கிரேவியாக நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். பரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம சுக்காவாக செய்கிறதுனால இன்னும் இதை நல்லா நான் கிளறி விட்டு சுண்டை விட்டு எடுக்க போகிறேன். அப்போ ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு அரை மூடி லெமனும் பிழிஞ்சிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி ஓப்பன் பேன்லேயே ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுக்காவாக சுருண்டு வந்துடும். நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் கை நிறைய கொத்தமல்லி இலையை கிள்ளி சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா இந்த மட்டன் கொத்துக்கறி சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் எப்படி சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.